அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சீஃப் மினிஸ்டர் வில் லான்ச் அன்புச்சோலை ஸ்கீம் ஃப்ரம் திருச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 25 அன்புச்சோலை மையங்களை கொண்டு வர போறோம். மூத்த குடிமக்கள் நலனுக்காக இதை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்புகள் வெளியாகி இருந்திருக்கும். அந்த வகையில இந்த அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறது நவம்பர் 10, 2025 சரிங்களா? நவம்பர் 10, 2025 அன்னைக்கு திருச்சியிலிருந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போறாரு நம்ம முதலமைச்சர். முதல் கட்டமா 25 அன்புச்சோலை மையங்களை தமிழகம் முழுவதும் திறக்க இருக்காங்க. அதன் பிறகு அதனுடைய வரவேற்பை பொறுத்து அது இன்னும் அதிகரிக்கப்படலாம். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹாஸ் அஃபிஷியலி பிகம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் முதல் பணமில்லா சமூகமாக அதிகாரப்பூர்வமாக எந்த நாடு மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வீடன் தான். ஓகேங்களா? ஸ்வீடனோட கொடியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்வீடன் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இன்க்ரீசிங்லி டிஜிட்டலாக மாறிக்கிட்டே வந்துச்சு. இப்போ மோரார்லெஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே டிஜிட்டலாக தான் இருக்கு அப்படிங்கிறனால ஸ்வீடனை நம்ம சொல்றோம். அடுத்தது, 18th பிரிக்ஸ் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2006 பிரிக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 2010 சவுத் ஆப்பிரிக்கா ஜாயின் பண்றாங்க. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஷாங்காயில் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்ல இப்போ ரீசெண்டா ஒரு 6 மெம்பர்ஸ் சேர்ந்திருக்காங்க. ஈரான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, யுஏஇ. சரிங்களா? I2CU அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? இவங்கெல்லாம் இப்போ புதுசாக ஜாயின் ஆன மெம்பர்ஸ். எங்க ஜாயின் ஆயிருப்பாங்கன்னா ஜான் 2024 ஜாயின் ஆயிருப்பாங்க. இந்தோனேஷியா மட்டும் 2025 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ இந்த வருஷம் 2025 பிரிக்ஸ் மாநாடு பிரேசில்ல நடந்துச்சு. ஓகேவா? அடுத்த பிரிக்ஸ் மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. ஓகேவா? இந்தியா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் UPI இஸ் பீயிங் யூஸ்ட் இன் ஹவு மெனி கண்ட்ரீஸ்? இந்தியாவின் UPI எத்தனை நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. UPI அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். சரியா? யுனைடெட்னு கொடுத்து குழப்புவாங்க. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் UPI. ஓகேங்களா? ஸோ எத்தனை நாடுகளில் நம்மளோட UPI பயன்படுத்தலாம் அப்படின்னா 8 நாடுகளில் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பூட்டான்ல கொண்டு வந்திருப்போம். பிரான்ஸ்ல இருக்கு, மாலதீவ்ஸ், மொரீஷியஸ், ஓமன், UAE, இந்த மாதிரி பல நாடுகளில் நம்மளால பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ மொத்தம் 8 நாடுகள். முதல்ல பூட்டான்ல லாஸ்டா நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.